ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஆள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ரிங் ஆர்டர் கொடுக்கறதுக்காக 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. மறுநாள் காலையில் வந்துட்டு நீங்கள் 3 நாளைக்குள்ளே சமைச்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க சார், நாங்கள் ஆள் ஏற்பாடு பண்ணிட்டோம், நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பாக்கியாவும் சொல்கிறாங்க. இதனால் அங்கே 1000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் பத்தாது சார், நீங்கள் 50,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உடனே அந்த ஆள் அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா நம்ம சுதாகரோட ஆள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பிளான் போட்டு கொடுத்த மாதிரியே, என்ன மேடம், நான் 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன், நீங்கள் 50,000 ரூபான்னு என்னை ஏமாத்துறீங்களா? என் பணத்தெல்லாம் ஏமாத்தாதீங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணோடைய கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் அது. ஒழுங்கு மரியாதையாக அந்த பணத்துக்கான சாப்பாடை எனக்கு சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. உடனே இங்கே இருக்கிற பாக்கியா, இல்லை சார், நீங்கள் 50,000 ரூபாய் தான் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, என்ன சார் இப்போ திடீர்னு மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கேருந்து செல்வியுமே, சார் நானும் அங்கே தானே இருந்தேன், நீங்கள் 50,000 ரூபாய் தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னவா எல்லாருமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? 2 பேரும் சேர்ந்து 50,000 ரூபான்னு சொல்லிட்டு மீதி பணத்தை ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கலான்னு என்ன முட்டாளாக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கே வாக்குவாதம் பண்ணுறாரு. உடனே, ஏக்கா நம்ம வேணா இந்த ஆள் என்னக்கா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏமா நீங்கள் ஏமாத்துறீங்கல்ல, இப்போவே நான் போலீஸோடு வரேன், என்னுடைய 5 லட்ச ரூபாய் பணத்தை இப்போ எடுத்து வைக்கல அப்படின்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேரடியாக போலீஸ்கிட்ட போய் சுதாகர் சொன்ன மாதிரி போலீஸையும் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து, சார் நான் 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன், இவங்க 50,000 ரூபான்னு என்கிட்ட ஏமாத்துறாங்க, என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக இன்னும் 3 நாள் கல்யாணம், அந்த கல்யாணத்துக்காக நான் சாப்பாடு செய்கிறதுக்காக இவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தோம், ஆனால் இவங்க இப்படி மாற்றி பேசுகிறாங்க சார், நீங்கள் தான் இதுக்கு ஒரு நியாயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஆளுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நடந்தது என்னன்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு, சார் இவங்க எவ்வளோ பணம் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் வராங்க. எழில், செழியன், இனியா எல்லாருமே வந்துட்டு எந்த மண்டபத்தில் கல்யாணம் அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த ஆள் பொய் சொன்னார் அப்படின்னு தெரிய வருது. இப்போ தான் வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஆள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. இப்போ தான் வந்துட்டு, அக்கா நம்ம இந்த பிரச்சனை எவ்வளோ அளவுக்கு வளர விட்டுருக்கவே கூடாது. அன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பழம் கொடுக்கும்போது நம்ம பக்கத்தில் அந்த கவுன்சிலர் இருந்தார் இல்லையாக்கா, அந்த கவுன்சிலரை நம்ம வர வச்சுருந்தா அவரே எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொடுத்துருப்பாரு, அவர் தான் நமக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுன்னு சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த சமயத்தில் திடீர்னு 5 லட்ச ரூபான்னு சொன்னதும் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை செல்வி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாக்கியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே ஆக வேண்டிய கதையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. எழில், என்ன இது திடீர்னு அம்மாவுடைய ஹோட்டலுக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகும்போது தான் அங்கே எதிர்ச்சியாக வந்துட்டு அந்த ஆளை பார்க்குறாரு. அந்த ஆளை பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஆள் பார்த்திங்களா நேரடியாக அங்கே நம்ம சுதாகர் கிட்டே போய் பேசுகிறாங்க. இதை பார்த்து எழிலுக்கு பயங்கர கோவம் வருது. இந்த ஆளோடைய வேலை தானே இதெல்லாம், எந்த விதத்துலையும் நம்மள நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றாங்களே, எல்லா விதத்துலேயும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு, இந்த ஆளை சும்மாவே விடக்கூடாது, போலீஸ்கிட்ட இந்த ஆளை மாட்டி விட்டே ஆகணும் அப்படின்னு ஆதாரபூர்வமாகவும் சாட்சிபூர்வமாகவும் வீடியோ எடுத்துக்கிறாங்க. நம்ம எழில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு போய், நாமளாம் இப்போ எதுவும் பிரச்சனை வேணாம் போலீஸில் மாட்டி அவங்கள ஆக்ஷன் எடுத்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேராக போயிட்டு வீட்டில் பாக்கியா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. பாக்கியா இந்த விஷயத்த கேள்விப்பட்டது பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அந்த இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா விடக்கூடாதம்மா, இவங்கள நாம் போனால் போகட்டோன்னு விட்டு கொடுத்து போனால் இந்த சுதாகர் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே எழில் கொந்தளிக்கிறாரு. இது வரைக்கும் அமைதியாக இருந்த ஈஸ்வரியுமே இதுக்கு மேலேயும் சும்மா விடக்கூடாது, எழில் சொன்ன மாதிரி நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இனியாவுமே நான் போய் வார்ன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இதுக்கு மேலேயும் பாட்டி அண்ணா சொல்கிற மாதிரி சும்மாவே விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமா சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இதை பார்த்தது எல்லாருக்கும் இன்னுமே அதிர்ச்சி ஆகுது. இது போதும் நமக்கு, இதை வச்சு அந்த
என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இனியா இங்கே தைரியமாக எல்லா விஷயத்தையும் ஸ்பேஸ் பண்ணுறாங்கம்மா. இனியாவே தைரியமாக இருக்கா. நீங்கள் எதுக்காகம்மா இப்போது டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா எழில எதுக்கு வம்பு அப்படின்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்கு மேலே அப்படின்னு ஒதுங்கி போய்கிட்டே இருந்தான் சுதாகர் நம்மளை ஏறி மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியா பாக்கிய கிட்ட பேசி நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு போலீஸ்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுதாகர் நீங்கள் அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நாங்களும் பண்ண மாட்டோம் அவங்களும் பண்ண மாட்டோம்னு இங்கே எழுதி கொடுத்துட்டு போனோம். ஆனால் அதுக்கப்புறமும் சுதாகர் எங்களை நேரடியாக தாக்க பயந்துக்கிட்டு மறைமுகமாக ஆளுங்களை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். எங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு என் அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பி ஒரு பொய்யான ஆளை அனுப்பி ஆர்டர் இருக்குது அப்படின்னு போய் சொல்லி என்னென்னமோ நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்லி வீடியோ ஆதாரத்தையும் காட்டுறாங்க. இதை பார்த்து அந்த ஆளுமே இவருக்கு நாம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி அமைச்சோம். ஆனால் இப்போ தொக்கா வந்து மாட்டிக்கிட்டாரு, வேறு வழியே இல்லை, நாம் எதுவுமே அவருக்கு உதவியே பண்ண முடியாது இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேரடியாக சுதாகருடைய வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே சுதாகருடைய வீட்டுக்கு போனால் போலீஸ் வந்து நிற்கிறதும் அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சார் வாங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் உங்ககிட்ட நான் அன்றைக்கே வார்ன் பண்ணி அமைச்சேன், கேஸ் எதுவும் வேணாம், நீங்கள் பேசி சமாதானமாக போயிடுங்க, பிரச்சனை எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. நீங்கள் திரும்பவும் பாக்கியாவுடைய ரெஸ்டாரண்ட்டில் பிரச்சனை பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட தெளிவாக அவங்க சமர்ப்பிச்சிருக்காங்க. நீங்கள் இப்போது ஸ்டேஷனுக்கு வந்து ஆகணும், உங்களை நாங்கள் விசாரிக்கணும். அது மட்டும் இல்லை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதாவும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்போது அங்கே தான் இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில், நீங்கள் வந்தே ஆகணும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சுதாகரும் சந்திரிகாவும் பயங்கரமாக ஆடி போயிடுறாங்க. இப்போது நீங்கள் இப்போ எங்கள் கூட கிளம்பி வாங்க சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுதாகரை ஜீப்பில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுமே அங்கே எழில், செழியன், பாக்யா, இனியா எல்லாரும் இருக்கிறத பார்த்து சுதாகர் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. நேரில் சுதாகர் பார்த்ததும் எழிலும் செழியனும் அவங்க கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அப்படியே கை ஓங்கிக்கிட்டு இங்கே பாக்யா அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இனியாவுமே இருந்துக்கிட்டு அண்ணா இவங்களெல்லாம் அடித்து நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்ற அவசியம் எதுவுமே இல்லைண்ணே, இவங்க நாம் கொடுத்த ஆதாரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இனியாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுதாகர் அப்படியே கொந்தளிச்சு போய் அப்படியே உள்ளுக்குள்ளே ரொம்ப கோவத்தோட வெளியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு நின்றுருக்காரு. அங்கிள் உங்களை நான் ஏற்கனவே வந்து வார்ன் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் நீங்கள் அதையும் மீறி திரும்பவும் என் அம்மாவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கீங்க. அதனால் இப்போ நாங்கள் உங்களை சும்மா விட போகிறதில்ல போலீஸில், இப்போ நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா நடந்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இனியா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே போலீஸுமே உடனடியாக சுதாகர் மேலே ஆக்ஷன் எடுக்குது. இங்கே சுதாகர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாரு இனியா, நீ தப்பு பண்ணுற, உன்னுடைய வாழ்க்கையும் நிதிஷோடைய வாழ்க்கையும் நீ கொஞ்சமாச்சும் நினச்சி பாரு, உன்னுடைய லைஃப் மொத்தமாக போயிடும். இந்த மாதிரி நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் பேசி பார்க்குறாங்க. நீங்கள் மிரட்டுற மிரட்டலுக்கெல்லாம் இனியா பயந்துருவான்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே எழிலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, கம்ப்ளைண்ட்டோட நான் நிறுத்த மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு இருக்கிற என்னுடைய வேலையை வச்சு என்னுடைய பவரை வச்சு உங்களை என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன். மொத்தமாக உங்கள் குடும்பத்தையே நான் ப்ரெஸ்ஸு, மீடியா, நியூஸுக்கு எல்லாத்துலேயும் போட்டு இப்போ உங்களை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா பயங்கர கோவத்தோட எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சுதாகரையும் சந்திரிகாவையும் அங்கேயே உட்கார வச்சிடுறாங்க. சார் என் மேலே தானே கம்ப்ளைண்ட், எதுக்காக இப்போ இவங்கள உட்கார வச்சுருக்கீங்க, சந்திரிகாவை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சார் உங்கள் 3 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அது நிதிஷையும் சேர்த்து. இப்போ நாங்கள் நிதிஷ் அடுத்தபடி எங்கே இருக்காருன்னு தேடி கூட்டிகிட்டு வரணும். நிதிஷ் எங்கே இருக்காங்கன்னு நீங்களே சொல்லிடுறீங்களா, இல்லை நாங்கள் போய் தேடி கூட்டிகிட்டு வரவா அப்படின்ற மாதிரி போலீஸ் இங்கே சுதாகரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியா அவங்க நேரடியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நியூஸாக பரவலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாக்கியாவும் இருந்துக்கிட்டு வேணாம் இனியா, இதில் கலக்க போகிறது உன்னுடைய மானமும் சேர்த்தி தான், அவங்களுடைய மானம் மட்டும் இல்லை, இதில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்னு இந்த நியூஸ் மூலியமாக தெரிய வராதா, உனக்கும் தான் இது கஷ்டமாக இருக்கும், வேணாம் இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா தடுக்கிறாங்க. எழில் செல்லின்னு இருந்துக்கிட்டு மா இதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தால் ஆகுமாம்மா, இந்த ஐயாக்குனுடைய முகம் வெளியே தரணும் அப்படின்னா இனியாவோட பேர் வந்து தானே ஆகணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேணாம், நீயா பாதிக்கப்படுறது இதில் எந்த விதத்துலையும் கரெக்ட் இல்லை,
இனியா சின்ன பொண்ணு அவள் தான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னா நீங்கள் 2 பேரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வேணாம் அப்படின்னு இனியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மா இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டுமா, இப்போது அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க, இதுக்கப்புறமும் வெளியில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சும்மாவே இருக்க மாட்டேன், நான் ப்ரெஸ் மீடியான்னு கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இனியா இதுக்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நீ வந்து கவலைப்படாமல் இரு இனியா, அதுக்கப்புறம் நடக்கிறது என்னவோ பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கள் பாக்கியா இனியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வீட்டுக்கு வந்ததும் எங்கள் கோபியும் ஈஸ்வரியும் நடந்தது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு நடந்த எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தாச்சு, இனிமேல் அவங்க ஜெயிலே தான் கிடக்கணும், எனக்கு பண்ணின தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு இங்கே இனியா ஈஸ்வரிக்கிட்டையும் கோபிக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குடும்பமே சுதாகருடைய குடும்பத்து மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது, இன்னொரு தடவை சுதாகர் வீட்டில் இருக்கிறவங்க பாக்கியா கிட்டேயோ ஹின்யா கிட்டேயோ பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு மேலே நடக்க போகிறதே வேறு மாதிரி இருக்கும். என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.